ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் MI Note 5 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ்னா உங்களுக்கு டிஸ்பிளே மதர் போர்டில் வர கனெக்டர் டேமேஜ் ஆயிருக்கு. அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கனெக்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ் ஆகிருக்கும்போது நம்ம வந்து கனெக்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. யூவி மாஸ்க் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக வந்து டேமேஜான கனெக்டர் இருக்குல்ல, அந்த கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலரான டெம்பரேச்சர் அண்ட் ஏர் ஃப்ளோ வந்து ஈவனாக கொடுத்து கரெக்டாக வந்து அது டேமேஜான கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து ஜென்டிலான ஹீட் கொடுத்தா போதும். ஆனால் அதை ஒரு ரொட்டேஷன்லேயே வச்சுருக்கணும். அந்த ரொட்டேஷன் ஹீட் கரெக்டாக ஃப்ளோ கொடுத்தோம் அப்படின்னா மதர் போர்டுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இல்லாமல் அந்த டேமேஜான கனெக்டர் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஈவனாக கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தின்னர் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒரு வகையான க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஏன் அப்படின்னா புது கனெக்டரை வைக்கும் போது மதர் போர்டு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த கனெக்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒர்க் ஆகும். சென்சார்ஸும் அந்த இடத்துல ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான 2 லூட்டர் லைனும் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த 2 லைனும் வந்து கிரவுண்டில் வந்து ஷார்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து தனியாக வந்து அதுக்கான ட்ராக்கையும் நம்ம அடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இண்டிவிஜுவலாக சில பொருட்கள் தெரியல. அது என்னன்னு சார் சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷனான ஒரு மொபைல் வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் சேஞ்சு பக்கத்தில் ட்ராக் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ரெடி பண்ண போகும்போது நம்ம அக்யூட்டாக தான் ரெடி பண்ண முடியும். ஒரு ஹைடெக்கான மைக்ரோஸ்கோப்பு, ஒரு ஹைடெக்கான ஒரு ப்ளோயர், ஓகேங்களா, அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிசிபி ஸ்டாண்டு, இதெல்லாம் ப்ளக் பேஸ்ட் மெக்கானிக் தான் எல்லாம் பிராண்டும் மெக்கானிக் ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் மெக்கானிக்கல் யூவி மாஸ்க், மேஜிக் பிளேடு, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீடில் டப்பா, இந்த மெக்கானிக் பிராண்டில் உள்ள ஒரு சால்டிங் விக்கு, லெட்டு பக்கத்தில் போய் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா விக் மூலியமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஸு, ஷார்ப் நைஃப், ஓகேங்களா. ஏன்னா மதர் போர்டில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அன்கண்டிஷனான மொபைலில் வரும்பொழுது நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம லைன் எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே டீப்பாக நம்ம செக் பண்ணி பண்ண முடியும், ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு லைன்ஸ் கட் ஆகிடும் அந்த அளவுக்கு நம்ம ஜூமிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஜூமிங் வந்து கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக வந்து நம்மளோட மதர் போர்டு வந்து பயங்கரமாக டேமேஜ் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா யூவி க்ளூவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த யூவி க்ளூவை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து மதர் போர்டில் 1 கோட் ஆஃப் லேயர் வந்து கிரவுண்டில் ஷார்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவே நம்ம இந்த யூவி க்ளூவை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து கரெக்டாக வந்து டிப் பாயிண்டில் எடுத்துக்கணும். ஷார்ப்பான எட்ஜோட டிப் பாயிண்டில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த மெக்கானிக்கல் யூவி க்ளூவை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் அப் பண்ணாலே போதும். ஆனால் இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஜென்டிலாக செய்ய வேண்டிய ஒர்க். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து ரொம்பவே ஜென்டிலான ஒர்க் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். டேமேஜ் ஆன அந்த மதர் போர்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ட்ராக் பயங்கரமாக வந்து பிரச்சனையில் இருக்குது. ஏன் அப்படின்னா சில பல அன்வான்ட் ஒர்க்ஸால் வந்து அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ சில திறமை இல்லாத பர்சன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கை வைக்கும் போது, அதாவது குவாலிட்டியான மொபைல் இன்ஜினியர்ஸ் அதை வந்து ஃபீல்ட் அவுட் ஒர்க் பண்ணாமல் வேற ஒருத்தரோட கையில் சிக்கனாக மாட்டின பிரச்சனை தான் இது. ஸோ கொஞ்சம் சில பல பிரச்சனைகளை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தான ஒர்க்கை வந்து நம்மளோட ஸ்மார்டெக் இன்ஸ்டியூட்டை தவிர வேறு எந்த இன்ஸ்டியூட்லையும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக கற்றுட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களோட ப்ரொஃபஷன் அண்ட் பேஷனாக மாறும். ஸோ தேவைப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. நெக்ஸ்ட் மார்ச் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மார்ச் பேட்சில் ஜாயின் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சொந்தமாக மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஸோ தேவைப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். மார்ச் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட ஸ்மார்டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து சர்வீஸ் மட்டும் இல்லாமல் சேல்ஸும் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒரிஜினல் பிராண்டட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வந்து எங்களோட ஸ்மார்டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் பை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூவி லைட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த வந்து யூவி கம் வந்து நம்ம மேலே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ட்ரை அவுட் பண்ண போகிறோம். ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே வந்து ஃப்ளாஷில் வந்து நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்து அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து மதர் போர்டில் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஷார்ப்பான நைஃபை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி கரெக்டாக வந்து ஈவன் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா கனெக்டரை கனெக்ட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நடுவுலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா
யூவி க்ளூவை யூஸ் பண்ணியிருக்கோம். யூவி க்ளூவை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கனெக்டர் வந்து சரியான இடத்துல வந்து ஃபிட் ஆகாது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான மேடு பள்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கனெக்டர் வந்து சரியாக ஃபிட் பண்ணாலும் அது வந்து ஈவனாக ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கும். யூவி க்ளூவை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களையும் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி முடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ராக் எந்த இடத்துல மிஸ் ஆயிருந்தாலும் சரி, அந்த ட்ராக் வந்து ஓப்பனாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். மதர் போர்டில் எவ்வளோ பெரிய டேமேஜாக இருந்தாலும் யூவி க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்த ஃபிட் பண்ண வைக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா யூவி க்ளூ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் க்ளீனிங் லிக்விடை யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஜென்டலாக வந்து க்ளீன் பண்ணிடுறோம். ஜென்டலாக க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மேலே ஏதாவது வந்து அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தான விஷயங்களுக்கு எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா டெய்லி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா மொபைல் ஃபீல்டு அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்டேட்டான விஷயங்களை அப்டேட்டாக நாங்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ தேவைப்படுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நாலேஜை வளர்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த இடத்த வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டலான மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும். அது மேலே இருக்க அன்வான்ட் திங்ஸ் வந்து கரெக்டாக வந்து அப்படியே வந்து ட்ரை அவுட் ஆயிரும். ட்ரை அவுட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி நான் சொன்ன மாதிரியே ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து ஈவன் பண்ணிடுறோம். ஈவன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜென்டலான ஒர்க். ஏன் அப்படின்னா நம்ம வந்து யூவி க்ளூவை யூஸ் பண்ண இடத்த தவிர வேறு எங்கேயாவது யூஸ் பண்ண போனால் பிரச்சனையாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் டேப் யூஸ் பண்ணுறோம். சில்வர் கலர் ஹீட்டிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஹீட்டிங் டேப் எதுக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எதுக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸ் எதுவும் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளோயரில் ஹீட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது மூலியமாக வந்து மற்ற ப்ராப்ளம்ஸும் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சில்வர் கலர் ஹீட்டிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கனெக்டர் போர்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ் யூஸ் பண்ணுறோம். மெக்கானிக்கல் ஃப்ளக்ஸ் பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டான விஷயம். நம்ம எதுவுமே வந்து லோயர் குவாலிட்டியில் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சேனலுக்கு செய்கிற ஒர்க்காக இருக்கட்டும் பல விஷயங்களுக்காகட்டும் எல்லாமே வந்து A1 குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராடக்ட்ஸையும் வந்து பை பண்ணிக்கலாம். பல சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா A1 குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பல இடங்களையும் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கனெக்டர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான கனெக்டர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அடியில் வந்து கொஞ்சமாக லெட் ஏற்றிட்டோம். லெட் ஏற்றதுக்கப்புறம் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்டலான ஹீட் கொடுக்குறோம். ஜென்டலான ஹீட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து சில்வர் டேப்பையும் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சில்வர் டேப் மூலியமாக வந்து பக்கத்தில் இருக்க எந்த வகையான கனெக்டரும் எந்த வகையான காம்பனன்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தான விஷயங்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இது மாதிரி இன்டெப்த்தான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்ச் பேட்ச் ரெடியாக இருக்குது. ஜாயின் பண்ண நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான். ஸோ தேவைப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டூடியோஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஸோ தேவைப்படுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுங்க. மொபைல் ஃபீல்டு டெய்லி டெவலப் ஆகிட்டே இருக்க ஃபீல்டு. நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். மற்ற இடங்களில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன காம்பனன்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா வந்து ஹையர் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுவாங்க மார்ச் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. ஸோ தேவைப்படுவாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்டலான ஹீட் கொடுக்குறோம். ஜென்டலான ஹீட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நியூ கனெக்டர் இருக்கும் இல்லையா? நியூ கனெக்டர் வந்து அப்படி ஃப்ளோவில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகும். ஃப்ளோவில் செட் ஆகும்போது நம்ம வந்து எந்த வகையான இம்ப்ரெஷனும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ளோயரில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ கனெக்டரில் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேவைப்படுற இடங்களில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகாமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏர் ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த ஏர் ஃப்ளோ டெம்பரேச்சர் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பேட்ச் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதுக்கான வேலைகள் வந்து நடக்க போகுது. ஸோ தேவைப்படுவாங்க அட்வான்ஸ் லெவல் நீங்கள் வந்து ஐசியை ரீபாலிங் பண்ணுறது ஐசி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்காகவும் ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ப்ரீ புக்கிங் ஆல்வேஸ் ஆன் ஓப்பன். ஸோ தேவைப்படுவாங்க கண்டிப்பாக ப்ரீ புக்கிங்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நார்மலாக பேசிக் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐசி லெவலில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். பேசிக் லெவல் வந்து ஜீரோ நாலேஜில் வரவங்களும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். பட் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐசி லெவலுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தேவைப்படுவாங்க
அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஐசி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான ஒர்க் அண்ட் ஜென்டிலான ஒர்க் அண்ட் ஐடியாலஜி ஒர்க். ஐசி ஒர்க்கை பல இடங்களில் வந்து பண்ணவே மாட்டாங்க. சொல்லப்போனால் வந்து ஃபோனே மாற்றி சொல்லிடுவாங்க. ஆனால் டேட்டாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய ஃபோனே நம்மக்கிட்ட வந்து அக்கறாய் கிடைக்கிறதுக்கும் பல வாய்ப்புகள் ஐசி லெவலில் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுவாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கனெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க மெக்கானிக்கல் தின்னரை யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஐசியை வந்து ஃபுல் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக க்ளீன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சில பல டர்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துல வந்து அக்கர் ஆகும். ஸோ அது மூலியமாக வந்து கனெக்டரை வந்து நம்மளால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாமல் போகும். கனெக்டிங் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சில பல ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தின்னரை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேபி ப்ரஷை வந்து 1 கோட் ஆஃப் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். ஒரிஜினல் பேபி ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லா ஐசியும் பிச்சிட்டு வந்துடும். ஏன் அப்படின்னா சின்ன 1 கோட் ஆஃப் லேயரில் வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டெப்த்தான விஷயங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 அவுட்டர் லைன் கனெக்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம். ஏன் அப்படின்னா ட்ராக்லேருந்தே சில கனெக்டர்ஸ் வந்து பிச்சிட்டு வந்துச்சு. அதனால் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜம்பர் அடிச்சிருக்கோம். ஜம்பர் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 லைனை வந்து நம்ம அவுட் லைனாக எடுத்துருக்கோம். ஸோ கீழே இருக்க கிரவுண்டை வந்து ஷார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த இடத்துல வந்து நம்ம யூவி க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரிவர்ஸில் இன்னொரு டைம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் வந்து பயங்கரமாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஒர்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். சில பல யூடியூப் சேனல்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரிஜினல் மதர் போர்டு யூஸ் பண்ணாமல் ஃபேக்காக மதர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படி கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது லைவாக மொபைல்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணி அதை வந்து வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்டெப்த்தான விஷயங்களை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மார்ச் பேட்சை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கனெக்டர் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. பழையபடி மொபைல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பை.